சுவாமி, சற்று ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் சற்று நேரத்தில் வைத்தியர் வந்து விடுவார். நாளுக்கு நாள் வலியின் கடுமை அதிகமாகிறதா சுவாமி? ஆம், உட்கார்ந்து கொண்டால் அதே நிலையில் வெகு நேரம் இருக்க முடிவதில்லை. படுத்தாலும் அதே நிலை தொடர்கிறது. என்னதான் நாம் இந்த உடல் இல்லை என்று நினைத்தாலும் வியாதியும் வயோதிகமும் நாம் இந்த உடல் என்ற மாயையில் நம்மை சிக்க வைத்து விடுகிறது. என்னதான் உடல் அனித்தியம் என்று கொண்டாலும் பொய் அகங்காரம் என்பது தன்னை பறைசாற்றிக் கொண்டுதான் இருக்கிறது. அது இவ்வுடலையும் வியாதியையும் ஒருங்கே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. எம்பெருமானே, ஸ்ரீமன் நாராயணா. சுவாமி, தங்களின் இந்த நிலையும் எங்களுக்கு சில பாடங்களை புகட்டுகிறது. சரீரம் நல்ல தசையில் இருக்கும்போது தங்களின் பலதரப்பட்ட சேவைகளின் மகத்துவத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். இன்று வயோதிகத்தையும் எந்த விதத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அனைவருக்கும் புரிய வைக்கிறீர்கள். அதற்கு அந்த அரங்கன் தங்களை எந்த அளவு சங்கடப்படுத்த வேண்டுமா என்றுதான் மனது படபடக்கிறது. இல்லை திருக்கோஷ்டி, அரங்கனை குறை சொல்லாதே. அடியேனின் அந்தரங்கம் யாவும் அந்த ரங்கன் அறிவான். அவனை உள்ளபடி நாம் அறிவதுதான் மிக கடினம். இவ்வியாதியை கொண்டு உலகிற்கு எதை உணர்த்த வேண்டும் என்று விரும்புகிறானோ யாருக்கு தெரியும்? புரிகிறது சுவாமி. என் நிலையிலும் நம்பிக்கையை இழப்பது பகவானை அவமதிப்பதற்கு சமம் என்று மறைமுகமாக உணர்த்துகிறீர்கள். ஆச்சாரியருக்கு வந்தனம். வாரும். என்ன, இந்த நேரத்தில் இவர்கள் உங்களை தொந்தரவு செய்து விட்டார்களோ? சுவாமி, நான் ஒருபோதும் அப்படி நினைப்பதில்லை. அதுவும் தங்களைப் போன்றோருக்கு கைங்கரியம் செய்யும் வாய்ப்பை அந்த அரங்கனே அளித்திருக்கிறான். வைத்திய சாஸ்திரத்தை முறையாக பயன்படுத்துகிறேனா என்று தங்களைப் போன்றோருக்கு சிகிச்சை அளிப்பதன் மூலம் அரங்கன் அடியனை பரீட்சித்து பார்க்கிறான். தாங்கள் அப்படி நினைக்க வேண்டாம். முறையாகத்தான், அதற்குரிய இலக்கணத்தோடு தான் செயலாற்றுகிறீர்கள். தங்களின் மதுரமான இவ்வார்த்தைகளே எனக்கு ஆசிகள். இந்த ஜென்மம் சாபல்யம் அடைந்துவிடும். சரி, நாடி என்ன சொல்கிறது? அடியேனின் ஜென்மம் எப்பொழுது சாபல்யம் அடையுமா? அது பற்றி ஏதாவது கோடிட்டு காட்டுகிறதா? சுவாமி, இவ்வளவு நாள் தங்களை நிற்பதையும் அதிகம் நடப்பதையும் தவிர்க்க சொல்லியிருந்தேன். இனி அதிகம் உட்காருவதையும் தவிர்க்க வேண்டிய நிலை. அந்த அளவிற்கு பிணி அதன் வீரியத்தை அதிகப்படுத்தி இருக்கிறது. இனி அதிக நேரம் படுத்துக் கொண்டிருப்பதுதான் சற்று சுகமளிப்பதாக இருக்கும். பெரிய நம்பிகளே, ஏற்கனவே கொடுத்த ஔஷதத்தை இனி கொடுக்க வேண்டாம். இனி அது பிரயோஜனப்படாது. இந்தாருங்கள். இதையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இனி இந்த சூரணத்தை உள்ளுக்கு கொடுத்து அந்த களிம்பை மேலுக்கு தடவி வாருங்கள். ஏதோ என் ஆராய்ச்சிக்கு தகுந்தபடி சில விசேஷ மூலிகைகளை இதில் இட்டுள்ளேன். மருந்தை நான் அளிக்கிறேன், அந்த அரங்கனே குணமளிக்கிறான். அவ்வளவே. அடியேன் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். அதன்படி மருந்தை கிரமமாக கொடுங்கள்.
சரி, நான் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். நல்லது. இரவு பொழுது வேறு, பார்த்து சென்று வாருங்கள். ம், மாறநேர், நீ வேண்டுமானால் வைத்தியருடன் சென்று விட்டு வா. சுவாமி, அவசியமில்லை. பழகிய ஊர்தானே, நான் தனியாகவே சென்று விடுவேன். புறப்படுகிறேன். வருகிறேன். வாருங்கள். பாவம், வைத்தியருக்கு என் வியாதி பெரும் சவாலாக இருக்கிறது போலும். தேகமே சுமை, இதில் வியாதியையும் சேர்த்து சுமப்பது சுமை மேல் சுமை. உங்களுக்கும் அடியேன் மிகுந்த சிரமத்தை கொடுக்கிறேன். சுவாமி, ஏன் அப்படியெல்லாம் நினைக்கிறீர்கள்? எங்கள் அனைவரையும் சம்பிரதாய தூணாக இருந்து சுமந்து இன்றும் வழிநடத்தி அரவணைக்கும் தங்களுக்கு ஈடாக நாங்கள் எந்த காரியம் செய்தாலும் அது சமமாகாது. எங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை. இச்சேவை எங்களின் பாக்கியம். அடியேன் பாக்கியஹீனனாக ஆகி வருகிறேனே. இந்த சரீரம் நின்றால் அது அரங்கன் கோயிலாக இருந்தது, உட்கார்ந்தால் அவனை பற்றிய காலட்சேபமாக இருந்தது, நடந்தால் அவன் திவ்ய கஷேத்திரங்கள் நோக்கி என்று இருந்தது. வைத்தியர் முன்பு அதிகம் நிற்காதீர் என்றார், நடக்காதீர் என்றார். இப்போதோ உட்காரவே கூடாது என்கிறார். படுத்தே இருந்து காரியம் சாதிக்க அடியேன் என்ன அரங்கனா? சாதாரண அஹிம்சனாயிற்றே. படுத்தபடி இருப்பது என்பதற்கு பதில் படுத்தவன் அடுத்தபடி அரங்கன் திருவடி சேர்ந்தான் என்று இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். உங்களுக்கும் சங்கடம் குறையும். சுவாமி, மறுமுறை அப்படி சொல்லாதீர்கள். எங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லை. எங்களது வாழ்க்கையே உங்களுக்காக அர்ப்பணிக்க காத்திருக்கிறோம். ஆச்சாரியரின் திருவாயிலிருந்து இனி இப்படி ஒரு வார்த்தை வர வேண்டாம். இது எங்களுடைய தாழ்மையான கோரிக்கை. சரி, சொல்லவில்லை. இன்னும் எத்தனை நாட்களுக்கு இவ்வியாதியை அனுபவித்து கழிக்க வேண்டும் என்று அந்த அரங்கன் தீர்மானித்திருக்கிறானோ அனுபவித்து கழிக்கிறேன். மன்னா, மாமன்னருக்கு வணக்கம். தங்கள் தனிமையில் குறுக்கிட்டதற்கு மன்னிக்க வேண்டும். ஒரு முக்கியமான விஷயத்தை தங்களிடம் பேச வேண்டியிருந்ததால் தான் வந்தேன். பிரதானியாரே, நீங்கள் உங்கள் கடமையில் உறுதியாய் இருப்பீர்கள் என்பதிலும் பல அரச காரியங்களை சரியான நேரத்தில் நினைவுபடுத்தி அதை செயல்படுத்தியதும் நீங்கள்தான் என்பதிலும் எனக்கு எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதனால்தான் எப்போது வேண்டுமானாலும் என்னை வந்து சந்திக்கலாம் என்ற உரிமையை தங்களுக்கு தந்திருக்கிறேன். சொல்லுங்கள், என்ன சொல்ல வந்தீர்கள்? தலைநகரிலிருந்து தாங்கள் இந்த பகுதிக்கு வந்து சில நாட்கள் ஓடிவிட்டன. ஏற்கனவே தீர்மானித்திருந்தபடி பார்த்தால் இந்நேரம் தாங்கள் தலைநகரில் இருந்திருக்க வேண்டும். பல அரசு பணிகள் தாங்கள் இல்லாமல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. தாங்கள் சொல்வது உண்மைதான். ஆனால் என்ன செய்வது? நான் நினைத்ததற்கு மாறாக ஏதேதோ நடந்து கொண்டிருக்கிறது. தாங்கள் எதனால் இப்படி சொல்கிறீர்கள் என்பது எனக்கு புரிகிறது மன்னவா. சிற்றரசர்களுக்கு சில ஊர்களை பிரித்து கொடுக்க நினைத்தீர்கள். அதை தலைநகரிலிருந்து செய்தால் சில பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் சில சிற்றரசர்களை இங்கு வரவழைத்து அந்த ஊர்களை தர தீர்மானித்தீர்கள். அதற்காகவே மாமன்னரான தாங்கள் எந்த அறிவிப்பும் ஆர்ப்பாட்டமும் இன்றி இங்கு வந்தீர்கள். சிற்றரசர்களும் வந்து விட்டார்கள். ஓலையும் எழுதப்பட்டிருந்தது. அந்த ஓலை காணாமல் போய் விட்டதால் தானே பிரச்சனையே உருவானது. இருப்பினும்
படி ஓலைகளை கொண்டு அதை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று தாங்களே அனுமதித்தீர்களே. அதை செய்வதற்கில்லாமல் தாங்கள் தமிழ் பாசுரத்தில் மூழ்கிவிட்டதால் அல்லவா இவ்வளவு தாமதமாகிவிட்டது. என்ன பேசுகிறீர்கள்? நான் தமிழ் பாசுரத்தில் ஈடுபாடு கொண்டு அதை கேட்பதற்கும் சிற்றரசர்களுக்கு சாசனம் செய்வது தாமதமாவதற்கும் என்ன சம்பந்தம்? தமிழ் பாசுரத்தை தங்களுக்கு கற்பிக்க வந்த ஒருவரால் அல்லவா இப்போது இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. தாங்கள் பரம பாகவதராக மாறும் அளவுக்கு அந்த கூரேசன் பாசுரங்களை சொல்கிறார் என்பது கண்டு எனக்கு மகிழ்ச்சிதான். ஆனால் அவர் ஏதோ சொல்லிவிட்டார் என்பதற்காக தாங்கள் இந்த பணியை தள்ளி வைத்துக் கொண்டே போனால் தலைநகரில் உள்ள சாம்ராஜ்ய பணிகள் என்ன ஆவது? அதனால் என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள்? சிற்றரசர்கள் வைத்திருக்கும் ஓலைகள் தாங்கள் தந்த மூல ஓலையிலிருந்து படியெடுக்கப்பட்டவைகள் தான். அதில் தாங்கள் அரசு முத்திரையிட்டு கைச்சாத்தும் வைத்துவிட்டால் அடுத்த கணமே நாம் புறப்பட்டு விடலாம். பாசுரம் கற்றுத்தருவதற்காக வந்த ஒருவர் ஏதோ ஒரு முறை கேட்டுவிட்டு தன் நினைவில் உள்ளதை சொல்வதை வைத்து தாங்கள் இந்த விஷயத்தில் தாமதிக்க வேண்டுமா என்றுதான் கேட்கிறேன். எங்களில் எவர் மீதும் தங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இருக்கிறது, நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் அதற்கும் மேலே கூரேசனின் வாக்கில் எனக்கு அதீத நம்பிக்கை உள்ளது. அனைத்திற்கும் மேலே கூரேசனின் சத்தியத்தின் மீது எனக்கு மாறாத நம்பிக்கை இருக்கிறது. மன்னவா, ஏன் இந்த திகைப்பு? பாசுரம் கற்றுத்தர வந்தவன், பாசுரம் கற்றுத்தர வந்தவன் என்று திரும்ப திரும்ப அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே தவிர கூரேசன் எத்தகைய சிறப்புக்குரியவன் என்பதை நீர் அறிவீரா? கூரத்தில் உள்ள அவனது விளைநிலத்தில் விளையும் நெல்லை எல்லாம் கூரேசன் அன்னதானத்திற்கென்றே செலவழிக்கிறான். நள்ளிரவு நேரத்தில் கூரத்திற்கு சென்றாலும் வெள்ளி எழுந்ததோ எனும்படி வரகரிசி சோறு இலையில் பரிமாறப்படும். அணையாத அடுப்பு என்றால் அது கூரத்தில் கூரேசன் நடத்தும் அந்த அன்னதான அடுப்புதான். ஆமாம் ஆமாம், நானும் கேட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, கூரேசனிடம் பணிபுரியும் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் மழை நேரத்தில் தங்கள் வீடுகள் இடிந்து துன்பத்திற்கு ஆளானார்கள் என்று தெரிந்ததும் அதுபோன்ற ஆபத்து காலங்களில் தங்குவதற்கு என்று ஆயிரக்கணக்கானவர்களுக்கு இடமுண்டு எனும் வகையில் மிகப்பெரிய மண்டபத்தை கட்டியவன் கூரேசன். அந்த குக்கிராமத்தில் அப்படி ஒரு மண்டபம் கட்டுவதென்றால் அதிசயம்தான். இதெல்லாம் கூட பொருள் படைத்த ஒருவன் தான் விருப்பப்பட்டால் செய்துவிடக்கூடியதுதான். அதற்கும் மேலாக பொருளோடு அருளும் பெற்றவன் கூரேசன் என்பதற்கு ஒரு நிகழ்ச்சி உண்டு. கூரத்தில் வாழ்ந்த மிக எளிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளம் பெண் அழகும் அறிவும் பண்பும் பக்தியும் கொண்டவளாயிருந்தும் யாருமே அவளை மணந்து கொள்ள முன்வரவில்லை. ஜாதகப்படி அவளை மணந்து கொள்பவன் மரணமடைவான் என்று தெரிந்த பிறகும் யார்தான் அதற்கு முன் வருவார்கள்? ஆனால் விஷ்ணு பக்தையான அந்த பெண்ணிற்கு வாழ்வு தருகிறேன், அதன் மூலம் தன் உயிரையே பிரிய நேர்ந்தாலும் பரவாயில்லை என்று அவளையே மணந்து கொண்டான். பரம பாகவதனான தனது பக்தனின் பவித்திரமான அந்த செயலை கண்டபின் பகவான் அவனுடைய ஆயுளுக்கு தீங்கு நேர அனுமதிப்பாரா? பகவானை நம்பியவர்களை அவர் கைவிடுவாரா? அதனால்தான் இன்றளவும் கூரேசன் தனது பக்தி நெறியில் மாறாமல் இல்லற தர்மத்திலும் நிலை பெற்று நிற்கிறார். இத்தகைய உத்தமன் ஒன்றை சொல்லும்போது நான் அதை எப்படி நம்பாமல் இருக்க முடியும்? தாங்கள் சொல்வது மிகவும் சரிதான் மன்னவா. கூரேசன் செய்திருக்கும் தியாகம் மிகவும் மகத்தானதுதான். ஆனால் ஒருவன் எவ்வளவுதான் நல்லவனாக இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலை என்பது அவனை மாற்றிவிடும் அல்லவா? அது மற்றவர்களுக்கு பொருத்தமாக இருக்கலாம், ஆனால் கூரேசனுக்கு அது பொருந்தாது. தாங்கள் கூரேசன் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கையால் இப்படி சொல்கிறீர்கள். ஆனால் சந்திரனிலும் களங்கம் உண்டு என்பது போல் கூரேசனிடமும் சில குறைகள் இருப்பதை நான் அறிவேன். ஆனால் உங்களிடம் அதை சொல்வதா வேண்டாமா என்றுதான் தயக்கமாக இருக்கிறது. இந்த அளவிற்கு சொல்லிவிட்டீர், இதற்கு மேல் ஏன் மறைக்க வேண்டும்? சொல்ல வந்ததை சொல்லுங்கள். அபராஜிதருக்கும் கூரேசனுக்கும் இடையில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கின்றன. அந்த கோபத்தில்தான் அபராஜிதருக்கு தங்கள் மூலம் ஏதும் கிடைக்கக்கூடாது என்பதை மனதில் வைத்துக் கொண்டு மற்றவர்களுக்கும் எதுவும் கிடைக்க முடியாதபடி தடுத்துக் கொண்டிருக்கிறான் கூரேசன். அப்படி அவர்களுக்குள் என்னதான் பிரச்சனை? தாங்கள் இப்போது மிகவும் புகழ்ச்சியாக சொன்னீர்களே கூரேசன் செய்யும் அன்னதானத்தை பற்றி. அதை மேலும் பரவலாக விரிவுபடுத்தி ஓர் அறக்கட்டளை நிறுவ வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அபராஜிதர்.
ஓ, அப்படியா? ஆம் மன்னவா. கூரேசனும் ஓரளவிற்கு அதை ஏற்றுக்கொள்வது போல்தான் பேசினார். ஆனால் என்ன ஆனால் என்று இழுக்கிறீர்? அபராஜிதர் அந்த அறக்கட்டளைக்கு மாமன்னரின் பெயரை வைக்க வேண்டும் என்றதும் கூரேசன் பின்வாங்கிவிட்டார். நாம் செய்வதின் புகழ் மன்னருக்கு போவதா என்று மறுத்துவிட்டார். அதை ஏன் அப்படி நினைக்கிறீர்? அன்னதானம் என்பது தெய்வ கைங்கரியம். அதில் அரசனுடைய பெயர் எதற்கு என்று யோசித்திருப்பான். அது போகட்டும். அபராஜிதர் நானும் அந்த அன்னதான பணியில் பங்கு கொள்கிறேனே என்று சொன்னாரே, அதையாவது ஏற்றுக்கொண்டிருக்கலாம் அல்லவா? அதையும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். தான் செய்து கொண்டிருக்கும் ஒரு செயலில் ஒரு மன்னர் வந்து சம்பந்தப்பட்டால் அவர்தான் செய்கிறார் என்று மற்றவர்கள் பேசுவார்களே என்று ஓர் எண்ணம். ஏன்? அதையே இப்படி நினைத்து பாருங்கள். தன்னால் செய்ய முடிந்த ஒரு செயலுக்கு இன்னொருவர் துணை எதற்கு? அவர் அதை வேறு பகுதியில் செய்தால் அங்குள்ளவர்களும் பயன்பெறுவார்களே என்று நினைத்திருக்கலாம். அதை கூட விடுங்கள் மன்னா. கூரேசனின் அன்னதானத்திற்கு அபராஜிதரின் பரனூரிலிருந்துதான் காய்கறிகள் போகின்றன. அதனால் அங்குள்ள மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்று அதை தடுத்து விட்டார். என்ன? இல்லை இல்லை, தனது ஆட்சிக்குட்பட்ட வேறு ஊர்களில் இருந்து கூட தனது அன்பளிப்பாகவே தருகிறேன் என்கிறார் அபராஜிதர். அதையும் ஏற்க மறுக்கிறார் கூரேசன். உட்கார்ந்து கொண்டால் அதே நிலையில் வெகு நேரம் இருக்க முடிவதில்லை. படுத்தாலும் அதே நிலை தொடர்கிறது. இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? நம்ம செம்பட்ட இருக்கான்ல, அவன் இவங்களை குறி வச்சுட்டான். ஐயோ, அவன் குறி வச்சுட்டு ஆபத்தாச்சே.